Hello guys, welcome to my channel. இங்கே நம்ம பார்க்குறது டவுன் 10 ட்ராகன் அட்டாக் ஸ்ட்ராட்டஜி. பட் இப்போ நான் மேக்ஸ் இல்லை, இப்போ தான் டவுன் 10க்கு வந்திருக்கேன். ஸோ நீங்கள் வந்த புதுசில் என்ன அட்டாக் பண்ணுறதுன்னு தெரியலனா நான் உங்களுக்கு 2 அட்டாக் ஸ்ட்ராட்டஜி சொல்லித்தரேன். அதில் ஃபஸ்ட்டு நம்ம இப்போ போகிறது ட்ராகன் அட்டாக் ஸ்ட்ராட்டஜி. ஸோ அதை வச்சு எப்படி அட்டாக் பண்ணணும்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன் guys. Come on, let's go into the video. பாருங்க guys, ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஸ்டைன்ராக பண்ணிக்க வேண்டியது கிடையாது. நான் லூட் இல்லை இதில். ஸோ வேறு அட்டாக் பார்ப்போம், தேடலாம். ஸோ இதில் கப்ஸும் இருக்குது, லூட்டும் இருக்குது. ஸோ இது எப்படின்னு நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. இன்னும் இல்லை, அவ்வளோ ஸ்டைன் ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு லைட்டிங் ஸ்பீல் எடுத்துக்கோங்க, தூக்கி ஒரு ஏர் டிஃபென்ஸை வச்சுருங்க. உடஞ்சிச்சா? இப்போ எந்த பக்கம் அடிச்சிங்களோ அந்த பக்கம் ஃபஸ்ட்டு 2 கார்னரில் பேபி ட்ராகன், அப்புறம் கொஞ்சம் ட்ராகன்ஸ், அப்புறம் பலூன், அப்புறமேட்டு பின்னாடி 2 ட்ராகன், ஒரு பேபி ட்ராகன் இறக்கி விட்டுட்டு, அப்புறம் இந்த எண்டு எந்த எண்டில் எனக்கு இது பார்த்தீங்களோ அந்த எண்டில் கிங்கு குயின் இறக்கணும். ஓகேவா காய்ஸ், புரிஞ்சுதா? பாருங்கள், இப்போ என்ன ஆகும்னா இந்த ட்ராகனுக்கு கஷ்டம். ட்ராகன் போய்ட்டு குயினை முடிக்கிச்ச, இந்த குயினும் கிங்கும் உள்ளே போய்ட்டு ஏர் டிஃபென்ஸ் அடிக்கிறதுக்கு நிறைய அபாயம் இருக்குது. ஸோ நம்ம அதை யூஸ் பண்ணி ஆகணும். இப்போது இன்னும் உள்ளே போக மாட்டேங்குதுங்க. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணோன்னா நடுவில் கொஞ்சம் பிளாக் பண்ணணும். வச்சு ட்ராகனை அங்கே விட்டு கொஞ்சம் ரிசோர்ஸஸை க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணி வச்சுன்னா இப்போ உள்ளே போகிறது, உள்ளே போக போகுது. நான் குயின் இந்த பக்கம் நம்ம பண்ணிகிட்ருக்கு. ஸோ இப்போ உள்ளே போக போகுதுன்னு நினைக்கிறேன். ஆர்ச்சரி குயின். ஸோ அவ்வளோதான் 2 ஸ்டெப் அடிக்க முடிஞ்சுது. நான் 3 ஸ்டெப் அடிச்சிருக்கலாம் ஃபார் பெட்டர். பட் இப்போ 10 வந்திருக்கும். மேக்ஸ் பண்ணலன்ற காரணத்தில் அடிக்க முடியல. ஸோ உங்களுக்கு இந்த அட்டாக் ஸ்ட்ராட்டஜி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் கண்டிப்பாக. ஏன்னா டவுன் 10 வந்து புதுசில் இதே மேக்ஸ் பண்ணாமல் அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதில் நீங்கள் இந்த அட்டாக் ஸ்ட்ராட்டஜி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஈஸியாக தான் இருக்கும், அந்தளவுக்கு கஷ்டம் தான் கிடையாது. ஈஸியாக நீங்கள் ஃபினிஷ் பண்ணிடலாம், அவ்வளோ பெரிய விஷயம் தான் கிடையாதுன்னு தோணுது. பாருங்கள், சிம்பிளான அட்டாக் ஸ்ட்ராட்டஜி. 10க்கு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு கப்ஸ் கிடைக்கும், லூட் ஓரளவுக்கு கிடைக்கும், உங்களுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒரு அட்டாக் ஸ்ட்ராட்டஜி நம்ம பார்த்தாச்சு 10க்கு. அடுத்த அட்டாக் ஸ்ட்ராட்டஜி வந்து கிங்கு குயின் திரும்பி வரணும். ஸோ அடுத்த வீடியோவில் நான் அடுத்த அட்டாக் ஸ்ட்ராட்டஜி பற்றி காட்டுறேன். அந்த அட்டாக் ஸ்ட்ராட்டஜி என்னென்னா விச்சஸ் வித் ஹீலர் அண்ட் குயின் கூட ஹீலரை, விச்சு கூட ஹீலரை விட்டு அழகாக அட்டாக் பண்ணலாம். நான் அதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ until then it's bye from that's all guys. bye அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.